வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி புத்தூர் கல்லாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரா, வயது 70. உடல்நலக்குறைவால் தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றார். உடல்நிலை மோசமானதால் திருச்சி அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதித்தனர். மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் இறந்தார். உறவினர்கள் அவர் சிகிச்சை பெற்ற வார்டில் போர்வை போட்டு உடலை மூடி ஆம்புலன்ஸ் மூலம் உடலை வீட்டிற்கு எடுத்து செல்ல ஏற்பாடு செய்தனர். ஆம்புலன்ஸ் வந்தவுடன் ஏற்றுவதற்கு உடலை வந்து பார்த்தபோது அவரது கழுத்தில் இருந்த 2 பவுண்ட் செயின் மற்றும் காதை அறுத்து அதிலிருந்து தோடு எடுத்துள்ளனர். உறவினர்கள் வந்தவுடன் தோடை கீழே போட்டுவிட்டு தப்பினர். அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு வந்து உயிரிழந்த நோயாளியின் காது மற்றும் கழுத்தில் இருந்த நகைகள் மாயமானது சிகிச்சை பெறும் நோயாளிகளிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹாஸ்பிட்டல் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரிக்கின்றனர். என்னோட பாட்டி 11 மணி அளவில் திருச்சி ஜிஹெச்சில் அவசர வார்டில் அட்மிட் பண்ணியிருந்தோம். தாத்தா நேற்று இறந்து போயிட்டாங்க. அந்த துக்கத்தில் பாட்டி காலையில் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. உடம்பு சரியில்லாதனால கூப்பிட்டு வந்திருந்தோம். ஜிஹெச் வந்தோடனே ரொம்ப சிவியர் ஆகிட்டாங்க. வென்டிலேட்டர் ஏரியாவில் ரெட் ஜோனில் உள்ளே வச்சுருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆகவும் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே டாக்டர்ஸ் காப்பாற்ற கஷ்டங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போல ப்ராசஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வர சொல்லி எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு பெட்லேருந்து பாட்டியை வெளில கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க உள்ளே, அதாவது பெட்டில் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணும்போது இறந்துட்டாங்க. அதான் டாக்டர்ஸ் இது பண்ணக்கூடாது, நீங்கள் ப்ரைவேட் வண்டியில் ஏற்றக்கூடாது, கவர்மெண்ட் விசில் அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு கவர்மெண்ட் விசில் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க வர ரொம்ப நேரம் ஆகும். இங்கே இருந்த ஆளுங்கெல்லாம் போயிட்டு ஒரு 2 பேர் மட்டும் இங்கே இருந்தாங்க. 2 பேர் வெளியில் நின்று கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே போய் பார்க்கும்போது கழுத்தில் உள்ள செயின் 2 பவுன் 16 கிராம் மட்டும் மிஸ்ஸிங்கு. 2வது காதை அறுத்துருக்காங்க. காதை அறுத்து செயின் காதில் உள்ள தோடு மட்டும் அங்கேயே இருந்திருக்கு சார். இதுக்கு இவ்வளோ பெரிய ஜிஹெச்சில் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்தும் செக்யூரிட்டி இருந்துமே இப்படி ஒரு செயல் நடந்திருக்கு. இதுக்கு இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அது வரைக்கும் நாங்கள் பாடியை எடுக்க மாட்டோம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான விஜய் நடிக்கும் படத்திற்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. படத்தை வெங்கட் பிரபு இயக்குகிறார். இரட்டை வேடத்தில் விஜய் நடிக்கிறார். ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. துபாயில் சில காட்சிகளில் நடிப்பதற்காக நடிகர் விஜய் துபாய் புறப்பட்டு சென்றார். நடிகர் விஜய் துபாய் செல்வதை அறிந்து ரசிகர்கள் சென்னை விமான நிலையத்தில் நீண்ட நேரமாக காத்திருந்தனர். விஜயை கண்டதும் விஜய் அண்ணா என கூப்பிட்டனர். ஆனால் விஜய் திரும்பி பார்க்காமல் முகத்தை மறைத்தபடி சென்றதால் ரசிகர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றனர். அண்ணா சொல்லுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் போதையில் இளைஞர்கள் தகராறு செய்யும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. நேற்று முன்தினம் இரவு ஆம்பூர் பேரணாம்பட்டு பைபாஸ் சாலையில் இளைஞர் ஒருவர் வாகனங்களை வழிமறித்து ஆபாசமாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். போலீசார் போதையில் அட்டகாசம் செய்த வெங்கடசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த சுதாகரை கைது செய்தனர். நேற்று மாலை ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் பகுதியில் ஆம்பூர் போலீசாரிடம் போதையில் இருந்த இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டு போலீசை தாக்க முற்பட்டனர். இன்று ஆம்பூர் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் ரோந்தில் ஈடுபட்டபோது ஐயனூர் விண்ணமங்கலம் ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் குடிபோதையில் இடையூறு செய்த லாரி டிரைவர் 34 வயது கண்ணாடிக்குப்பம் அப்பு, அதே பகுதியைச் சேர்ந்த 34 வயது கூலி தொழிலாளி சஞ்சய் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களை போலீசார் சிறையில் அடைத்தனர். ஆசாமிகள் அட்டகாசம் தொடர்கதியாகி வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் பல்வேறு வெளிநாடுகளில் நடைபெற்று வருகிறது. திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் சண்டை காட்சிகள் புதுச்சேரி பழைய துறைமுகம் பகுதியில் 7 நாட்கள் நடைபெறுகிறது. 5 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் வெளிநாட்டவருடன் ரஜினிகாந்த் சண்டையிடும் காட்சிக்கான படப்பிடிப்பு நடைபெறும் தகவல் வெளியானது. படப்பிடிப்பு முடிந்து கேரவனிலிருந்து வேட்டி சட்டையுடன் ரஜினிகாந்த் இறங்கி வந்தார். அவரை ரசிகர்கள் சூழ்ந்து தலைவா தலைவா என கத்தினர். காரில் ஏறிய ரஜினி பின்னர் காரில் நின்றபடி ரசிகர்களுக்கு கையை அசைத்தபடி புறப்பட்டு சென்றார். ஹோசூர் பாகலூரில் கோட்டை மாரியம்மன் கோவிலில் இரவு அர்ச்சகர்கள் கோவிலை பூட்டி சென்றனர். காலை கோயிலின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு பக்தர்கள் புகார் கூறினர். பாகலூர் போலீசார் திருட்டு குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் உண்டியல் உடைக்கப்பட்டு பக்தர்கள் அளித்த காணிக்கை பணம் மற்றும் நகை திருடு போனது தெரியவந்தது. கோயிலில் சில மாதங்களுக்கு முன்னர் கும்பாபிஷேகம் மற்றும் தேர் திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் அளித்த உண்டியல் காணிக்கை பணம் எண்ணப்படாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது.
தேனி மாவட்டம் போடி ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் சார்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தடுப்பு மற்றும் போதை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. பிரச்சாரத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குறித்தும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் நடந்து கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தப்பட்டது. பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. ஆளில்லா ரயில்வே தண்டவாளத்தை கடப்பதில் கவனம், சுரங்கப்பாதை மற்றும் ரயில்வே மேம்பாலத்தை பயன்படுத்துவது, போதை மற்றும் குற்ற சம்பவங்களுக்கு கடும் நடவடிக்கை என அறிவுறுத்தப்பட்டது. போதை விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஆட்டோக்களில் ரயில்வே பணியாளர்கள் ஓட்டினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சீவள ராயடேந்தல் பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் 10க்கும் மேற்பட்ட நபர்களை கடித்தது. அங்கிருந்து வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 102 வயது பாப்பாத்தி என்ற மூதாட்டியின் மூக்கை கடித்து குதறியது. பாட்டியின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து நாயை விரட்டினர். நாய்க்கடியால் காயமடைந்த மூதாட்டி சங்கரன் கோவில் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார். சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெறிநாய்கள் தொல்லை உள்ளது. பொதுமக்கள், நகராட்சி, பஞ்சாயத்து அலுவலகங்களில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை. ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்டவர்களை வெறிநாய் கடித்ததால் சீவள ராயனேந்தல் கிராமத்தினர் பீதியில் உள்ளனர். சென்னை வியாசர்பாடி MKB நகர் காந்தி தெருவில் வசித்தவர் சத்யநாராயணன். கஞ்சா மற்றும் போதை ஊசிக்கு அடிமையான இவர் போதை ஊசி போட்டு இறந்தார். MKB நகர் போலீசார் தற்கொலை வழக்காக பதிவு செய்தனர். வியாசர்பாடியை சேர்ந்த முகமது மஜீத், ஹசன் பாஷா மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 3 பேரை கைது செய்து விசாரித்தனர். அதில் சென்னை குறுக்குப்பேட்டை ரயில்வே கேட் பின்புறம் உள்ள ராஜேந்திரன் என்பவரிடமிருந்து முகமது மஜீத் ஒரு மாத்திரை 200 ரூபாய்க்கு வாங்கி MKB நகர் பகுதியில் வசிக்கும் 17 வயது சிறுவனுக்கு 250 ரூபாய்க்கு விற்றதும், சிறுவன் இறந்த சத்யநாராயணனுக்கு 300 ரூபாய்க்கு விற்றதும் விசாரணையில் தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட நபர்களிடம் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிறவெறி தூண்டும் விதமாக பேசிய காங்கிரஸ் வெளிநாடு வாழ் பிரிவு தலைவர் ஜான் பிட்ரோடாவை கண்டித்து தஞ்சாவூர் பாஜ சார்பில் ரயில் நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் கட்டுப்பாடு காரணமாக போலீசார் அனுமதி மறுத்தனர். தடையை மீறி பாஜவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜ மாவட்ட தலைவர் ஜெய் சதீஷ் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்களை போலீசார் கைது செய்தனர்.